கட்டப்பா, வடதேசத்தில் இருந்து ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பாக்தாத் சுரங்கத்தில் எடுத்த எக்கை துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். இந்த வாளை ஒரு சிறுவன் எடுத்து வீசினாலும் பனை மரமே அறுபடம். इसका नाम सिकंदर, शान शमशीर. அற்புதமான வாள். ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம், இந்த வாளாலங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. முஸ்தாகர், ரத்தமும் வார்த்தியம் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. என் தல்வாரை விட உங்கள் வேகம் அதிகம் என்று நிரூபித்து காட்டு. இப்போது புரிந்ததா கட்டப்பா? சீனா, பார்சியா, மங்கோலியா, கிரேக்கம் என்ற தேசங்கள் சுற்றி இருக்கிறேன். ஆனால் உன் போல ஒரு வீரனை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது இந்த அஸ்லாமுக்கு பெருமை. வாக்கிட்டப்பா. மன்னிக்க வேண்டும் அஸ்லாம்ஜி, அடிமைகள் அரச குடும்பத்தினரோடு சரிசமமாக அமரக்கூடாது. அடி, இந்த ஆயுத கிடங்கின் தலைவன் நீ அடிமையா? ஆமா அஸ்லாம்ஜி, யுத்தத்திற்கு முன் ஆயுதங்கள் தயார் செய்ய வேண்டும். யுத்தத்தின் போது அரசரின் தலை காக்க தன் உயிரை முன்னிறுத்த வேண்டும். யுத்தத்தின் பின் அரசரின் காலடியில் கிடக்க வேண்டும். சொல்லு, உன்னை விடுவிக்க உன் அரசனுக்கு எத்தனை தங்கம் வேணுமோ கேட்க சொல்லு. அதை விட 10, 50, 100 மடங்கு தந்து அஸ்லாம் விடுவிக்கிறான். இந்த அடிமைக்கு விலையில்லை அஸ்லாம்ஜி. என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். எப்போது இருந்தவர்கள் கொடுத்த வாக்குக்காக இன்னும் நீ? தந்தவர்கள் இறக்கலாம், ஆனால் தந்த வாக்கு இறக்காதல்லவா. இந்த பிறவிக்கு இந்த உடலும் உயிரும் மகிழ்மதிக்கே. விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா. உனக்கு எப்போது எது வேண்டும் என்றாலும் இந்த உயிர் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் கட்டப்பா. அம்மா தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்று காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏன்?
என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாழ் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான். பல்வாழ் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாழ் தேவனின் குரல் மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகன் வருவான். தர்மத்திற்கே வழிகாட்டிய பாகுபலி இல்லை என்று யார் சொன்னார்கள் ஐயா? நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்றோ இறந்து விட்டேன். நீ இறந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அரண்மனைக்குள் யாரோ ஒரு அந்நியன் நுழைந்து விட்டான். அரசவைக்கு தீ வைத்து விட்டு சென்று விட்டான். நீங்கள் கிழக்கு கூட நோக்கி செல்லுங்கள். அவர் எனக்கு உயிரோடு வேண்டும். கைகால்கள் உடைந்தாலும் பரவாயில்லை. ஆகட்டும் பரவாயில்லை. எப்படியாவது அவனை உயிரோடு வாருங்கள். அபாய ஒளி. என்னை காப்பாற்று. என்னை கொல்ல பார்க்கிறேன் கட்டப்பா. இளவரசே, உங்களை காப்பாற்றுவது என் கடமை. உங்களை அவன் தொட வேண்டும் என்றால் என்னை தாண்ட வேண்டும். தேவசேனா, தேவசேனைக்காக வருகிறார்கள். எதிர்த்து தாக்குங்கள்.
அரச குடும்பத்தின் விசுவாசிகள் என் பக்கம் வந்து நில்லுங்கள். பெண்ணின் பின்னால் யார் வருவார் சிவகாமி? கட்டப்பா! இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது. ரத்தத்தினால் சுத்தம் செய். அவன் நம் ஆட்களை வெட்டுவது தெரியவில்லையா? செல்லுங்கள், அந்த அடிமையையும் இந்த சிவகாமியையும் கொல்லுங்கள்.